அபி நிஜமாவே கட்டி பிடிச்சிட்டாரா? கன்ஃபியூஷனே வேணாம். அப்ப கன்ஃபார்மா இது காதல் தான் அபி அக்கா. காதலா? தனு, அவரு முதலாளி. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அவர் மனசுலயும் எதுவும் இல்ல, என் மனசுலயும் எதுவும் இல்ல. அவர் மனசுல எதுவும் இல்லனா அப்புறம் அவர் கட்டி பிடிக்கணும். கை கொடுத்து பாராட்ட வேண்டியது தானே? அக்கா, அசோக் சார் வளர்ந்த விதம் அப்படி. ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் பார்க்காம பழகுறதும் சந்தோஷத்துல கட்டி பிடிக்கிறதும் அது அவருக்கு சாதாரணம். அப்போ நீ ஒரு மாதிரி உறைஞ்சு போய் கிடக்குற. கண்ணுக்குள்ள ஏதோ மின்னல் அடிச்ச மாதிரி வந்து வந்து போகுது. ஏன்னா எனக்கு இது புதுசு. அப்போ பட்டுன்னு உடனே தள்ளி விட்டுருக்கலாமே, ஏன் செய்யல? அந்த மாதிரி நிமிஷம், அந்த நொடி என்னால எதுவும் செய்ய முடியல. அப்போ அவர் உன்னை வீட்டுல டிராப் பண்ண வந்தாருல்ல, ஏன் அப்படி நடந்துக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் எதுவுமே கேட்காம விட்ட? ஏன்னா அவர் மனசுலயும் எதுவும் தப்பான எண்ணம் இல்ல. ரொம்ப சாதாரணமா ஒரு ஃப்ரெண்டை கட்டி பிடிக்கிற மாதிரி நினைச்சுதான் அப்படி பண்ணாருன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா அத நீயே உன் மனசை விட்டு தூக்கி எறிய வேண்டியது தானே? ஏன் உன் மடிக்குள்ள போட்டு உருட்டிட்டே இருக்க? ஏன்னா உன் மனசுல அவர் இருக்காரு அபி. அழுத்தமா ஆழமா பதிஞ்சு போயிருக்காரு. அக்கா, இல்லன்னு மட்டும் போய் சொல்லாத அபி அக்கா. உன் மனசுதான் உன் கண்ணு வழியா அப்படியே அப்பட்டமா தெரியுதே. நீ குழப்பத்துல இருக்குன்னு வேணா சொல்லு. அபி, காதலுக்கு ஏழை பணக்கார எந்த வித்தியாசமும் கிடையாது அபி. எல்லாரும் சமந்தான். அக்கா, மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன குழப்பாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முன்ன பின்ன யோசிக்காம முடிச்சு போட வேண்டாம். முடிச்சு நாங்க போடல, அந்த கடவுள் போட்டிருக்காரு அபி. எங்கேயோ உயரத்துல இருக்கிற அசோக் சார் பார்வையில அபி ஏன் படணும்? அவர் கம்பெனியில அபி ஏன் வேலைக்கு சேரணும்? சூழ்நிலைதான் காரணம்க்கா. அக்கா, அந்த சூழ்நிலைய கடவுள் தான் உருவாக்குறாருன்னு சொல்றேன். அபி, உன் மனசுல அசோக் சார் மேல பெரிய அன்பு இருக்கு, அதையே நீ மறைக்கிற. அவர் மனசுல நீ இருக்கியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கடவுளுக்கு தான் தெரியும், அவரை கேட்டா சொல்லுவாரு. அக்கா, கடவுள் எப்படிக்கா பதில் சொல்வாரு? குழப்பாதுக்கா. குழப்பல தானோ, உண்மையதான் சொல்றேன். இப்போ நடுராத்திரியில வீட்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோ. கடவுளே, இப்ப உடனே கரண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு சாமியை கும்பிடுவோம்ல, அப்ப டக்குன்னு கரண்ட் வந்துரும் பாரு, அந்த மாதிரிதான். ஆமாக்கா, எனக்கு கூட ஒரு முறை இதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு நாள் ரொம்ப நேரமா 147 பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நின்னுட்டே இருந்தேன். பஸ் வரவே இல்ல. நீ சொன்ன மாதிரி கண்ணு மூடி கடவுளே பஸ் வந்தா நல்லா இருக்கும்னு வேணும், உடனே பஸ் வந்துருச்சு. அதுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற பந்தம். அபி, நீயும் கண்ணை மூடி கடவுளே இப்ப அசோக் சாரை பார்க்கணும்னு வேண்டிக்கோ. நினைச்ச வேகத்துல உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னார்னா அவர் மனசுல நீ இருக்கன்னு அர்த்தம். அவ்வளவுதானாக்கா? அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் பண்ணா போதும், அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டெஸ்டா? ஆமா. அபி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ, சரியா? அவ்வளவுதான் அபி, புரிஞ்சுதா? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க திட்டம் ரொம்ப நல்லா எனக்கு புரிஞ்சு போச்சு அபி. இதுங்க ரெண்டுகளையும் நீ நம்பாத. கணேசா, நீ என்கிட்ட பேசாதக்கா. வேலைக்கு போகும்போது எல்லாரும் சேர்ந்து தானே போறோம், வரும்போது சேர்ந்து வரணும்னு உனக்கு தோணாது? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே நான் அங்கேயே விட்டு வந்துட்டீங்க. கார் டிரைவர் மட்டும் தகவல் சொல்லன்னு வச்சுக்கோ, நான் கம்பெனிலே தான் தனியா உட்காந்துட்டு இருந்திருப்பேன். இவ்வளவுதானா? என்ன என்ன அவ்வளவுதானான்னு சாதாரணமா சொல்ற? சரி விடு கணேசா, போற வழியில சுண்டலும் சூப்பும் உனக்கு வாங்கி தரேன், சமாதானமா போயிடலாம். ஓகே? அதெல்லாம் முடியாது. முட்டை பொண்டாவும் சேர்த்து வாங்கி தந்தீங்கன்னா நான் அப்ப வேணா சமாதானம் ஆகுறேன். அவ்வளவுதானே, 3 வாங்கி தரேன், சரியா? சரி. ஆமா, அபி ஏன் ஒரு மாதிரி இருக்குது? அதுவா கணேசா,
இத்தனை நாளா நம்ம எல்லார பத்தி யோசிச்சா அபி, இப்பதான் அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. சரி நம்ம கிளம்பலாம். வா தனோ. அக்கா பேக் எடுத்துக்கோ. அபி பாய். வரோம் அபி. பாய். பாய்க்கா. உங்களோட அழகுக்கும் ஸ்டைலுக்கும் நீங்கள் மட்டும் மாடலிங் உலகத்தில் கால் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் தான் சவுத் இந்தியாவில் நம்பர் 1 மாடலாக இருப்பீங்க. மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா? அனுப்புனா ரிப்ளை பண்ணுவாரா? முகத்தில் அடித்த மாதிரி நம்ம நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொன்னதுனால ஹர்ட் ஆயிருந்தாருன்னா இருக்காது. நம்ம கிளம்பும் போது கூட ஸ்மைல் பண்ணாரு. நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன், அதுவும் நமக்கு பிடிச்ச ஃபேஷன் வேர்ல்டில் நமக்கு பிடிச்ச மாடலிங் சான்ஸ் தானா தேடி வரப்போ ஏன் மிஸ் பண்ணணும்? மெசேஜ் பண்ணலாம். ஹலோ. ஹாய், மே நோ ஹூ இஸ் திஸ்? வாட்? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, என்னோட டிபியை பார்த்த அப்புறம் கூட நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் மிஸ் கோவை செல்லா, ரைட்? அந்த பக்கம் நீங்கள் கோவப்படுற அழகு எனக்கு இந்த பக்கம் தெரியுது. என்ன அமைதியாயிட்டீங்க? ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்டு கிட்ட பேசாம இருக்க கூடாது. ஏன் பேசாம இருக்க கூடாது? பேசாம இருந்தா சாமி கண்ணை குத்தும். அப்புறம் என்ன யோசிச்சீங்க? எதை பத்தி? மாடலிங் வேர்ல்ட்ல ஒரு மாடலா அப்பியர் ஆகிறத பத்தி. இன்னும் யோசிக்கல, யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. எனக்கு அழுகையா வருது. அழுகிற ஆம்பளைய நம்பவே கூடாது. அப்படியா? யார் சொன்னாங்க? சொல்லக்கூடாது, சொன்னா சாமி கண்ணை குத்தும். ஓகே மிஸ் கோவை. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஆனந்தி. ஆமா, நீங்க இன்னும் எத்தனை நாள் யோசிப்பீங்க? ஓகே, டேக் யூ ஓன் டைம். உங்களோட நல்ல பதிலுக்காக நான் வெயிட் பண்றேன். பாய். பாய். எப்பவும் எனக்கு துணையா நீ இருக்க. இப்போ உனக்கு பதிலா அசோக் சார் அனுப்பி வச்சிருக்க. அவரோட கையை பிடிச்சுதான் எல்லா பிரச்சனையும் நான் கடந்து வந்துட்டு இருக்கேன். என் மனசுல அவரை ரொம்ப உயர்வான இடத்துல வச்சிருக்கேன். எனக்கு உதவிக்காக அனுப்பி வச்சியா இல்ல என் வாழ்க்கைக்கு துணையா அனுப்பி வச்சியா? அதை நீ தான் சொல்லணும். ஹாய் அபி. சார் நீங்க உள்ள வரலாமா? வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். ஏன் அபி, ஏன் அவ்வளோ ஷாக்ல இருக்கீங்க? திடீர்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்துட்டேன்னு ஷாக் ஆகிட்டீங்களா? ஐயோ சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இப்பதான் உங்களை பற்றி நினச்சேன்னா உடனே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. சாமிக்கிட்ட எதுவும் வேண்டிட்டீங்களா என்ன பார்க்கணுன்னு? ஆமாம் சார். அதான் சாமி என் கனவுல வந்து அபி உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறான்னு உடனே போன் அனுப்பி வச்சாரு. அபி, ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். அபி, உங்களுக்கு டெலிபதி பற்றி தெரியுமா? தெரியாது சார். நாம் ரொம்ப நம்புறவங்களை பற்றி நாம் எப்பெல்லாம் யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் அவங்களும் நம்மளை பற்றி யோசிப்பாங்களாம். இட்ஸ் ட்ரூ.
பற்றி நீங்கள் நினச்ச அதே டைமில் எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு பார்த்தீங்களா? இதுதான் டெலிபதி. என்னதான் உங்களுக்கு நடந்த இந்த பிரச்சனையை நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்ததும் உங்களை அது கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். திரும்பவும் அந்த பார் ஓனர் மூலமாக உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் அபி. அபி சார். நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் மறக்கணும்னு நினச்சதை நான் தேவையில்லாமல் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன்னா? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நடந்ததை ஞாபகத்திலிருந்து சுத்தமாக அழிச்சிட்டேன். ஆனால் வலி மட்டும் அப்படியே தான் இருக்கு. அதான், அதுக்கு தான் நான் ஆறுதலாக நிற்கலான்னு வந்தேன். என்னால் அதை நம்பவே முடியல சார். பெரிய பிரச்சனை வந்து பயம்படுத்துறப்போ கடவுள் மாதிரி வந்து நீங்கள் நிற்கிறீங்க. அபி, அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் பேசாதீங்க. ஜஸ்ட் பி கூல். ஐம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி நினச்சிக்கோங்க. சார், நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு படி மேலே சார். எனக்கும் நீங்கள் அப்படிதான். ஐயோ சார், சாரி சார், பேசிட்டே இருக்கேன் பாருங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க சார். இந்தாங்க. தேங்க்யூ. சார், காஃபியா டீயா என்ன சாப்பிடுறீங்க? யோ விஷ் அபி. சரி, ஓகே சார். சொல்லு அபி. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுக்கா. நான் மனசுல நினைச்ச மறு நிமிஷமே அசோக் சார் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாருக்கா. பாத்தியா பாத்தியா, நான் தான் சொன்னல, இது கடவுள் போட்ட முடிச்சு. சரி சரி, நான் சொன்ன டெஸ்ட் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ அக்கா, நான் அசோக் சாரை நேர்ல பார்த்ததும் எல்லாமே மறந்து போச்சுக்கா. என்ன அபி இப்படி பண்ற? சரி, முதல்ல சாமிக்கு முன்னாடி போய் நில்லு. சாமி கும்பிட்டு அந்த விபூதியை எடுத்துக்க சொல்லு. அவரே வச்சுக்கிட்டா யதார்த்தமா வந்திருக்காருன்னு அர்த்தம். உன்னையே எடுத்து வச்சு விட சொன்னா கன்ஃபார்ம் அபி? சரி, ஓகே ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சார், விபூதி எடுத்துக்கோங்க சார். நீங்களே வச்சு விடுங்க அபி. ஒரு நிமிஷம் சார், நான் போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க. ஓகே அபி. நான் சொன்ன மாதிரி அவரே வச்சு விட சொன்னார்ல? ஆமாங்கா. அப்போ அவர் ஒரு காரணம் கண்டுபிடிச்சுதான் அவர் டெய்லி உன்னை பார்க்க வந்துட்டு இருக்காரு. சரி, அடுத்த டெஸ்ட் என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோ நல்லா. அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் டீ கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி அபி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். சார், டீ சார். தேங்க்யூ. அபி, நான் கிளம்புறேன். சரி சார். அபி, உங்களுக்கு எப்போ என்ன பிரச்சனைனாலும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எனக்கு கால் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி அபிக்காக யார் இருந்தாங்க இல்லைன்னா எனக்கு தெரியாது. பட் இனிமே அபிக்காக நான் இருக்கேன். ஓகே அபி, பாய். டேக் கேர். பாய் சார், பாய். ஓகே.
என்னக்கா இன்னும் தூங்காம ஃபோன் பேசிட்டு இருக்க? நம்ம ஸ்ட்ராட்டஜி டீம் தான் ஃபோன் பண்ணாங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஏன் அதை மார்னிங் பார்த்துக்க முடியாதா? ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் பார்த்து இப்போவே பிளான் எல்லாம் பண்ணிடணும்ல? பிளானா? என்ன பிளான்? நத்திங், சும்மா. இப்பெல்லாம் நீ பேசுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. நீங்கள் வேற கான்சன்ட்ரேஷனில் இருக்கீங்க, நான் வேற கான்சன்ட்ரேஷனில் பேசிட்டு இருக்கேன். அது எப்படிக்கா புரியும்? அசோக், ஏய், ஜஸ்ட் லீவ் இட். நம்ம வேற எதாவது பேசலாமே. என்னக்கா திடீர்னு ஆச்சரியமா பார்க்குறீங்க? நெத்தியில என்ன புதுசா விபூதி எல்லாம்? ஓ இதுவா? அபி வீட்டுக்கு போயிருந்தேன், சாமி கும்பிட்டு வச்சு விட்டாங்க. அபி இப்ப எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டா போல, எல்லாம் புதுசா இருக்கு. ஆமாக்கா, நிறைய டிசைன்ஸ் எல்லாமே அபி மாற்றி மாற்றி புதுசாக டிசைன் பண்ணியிருக்கா. ஸ்டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அமேசிங்காக வந்திருக்கு. இன்னும் 2 இயர்ஸ்க்கு மார்க்கெட்டை நம்புறது தான்க்கா. நம்ம ப்ராடக்ட் தான் ட்ரெண்டே ஆக போகுது. நான் அதை பத்தி கேட்கல அசோக், உன்னை பத்தி கேட்கிறேன். நீ நிறைய சேஞ்ச் ஆயிட்டே இருக்கியே, அதை கேட்டேன். எப்பவும் நாம விரும்புகிற மாதிரியே இருந்தா எப்படி? சம்டைம்ஸ் நம்மள விரும்புகிற மாதிரி கூட இருக்கலாம்ல. புரியல. சி, அபிக்கே என்னுடைய வே ஆஃப் அப்ரோச் பிடிச்சிருக்கு. அதனால தான் டே அண்ட் நைட் எனக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பாஸா நானும் அவங்க விரும்புகிற மாதிரி நடந்துக்கிறேன். அதுல எதுவும் தப்பு இல்லையே. அவ்வளவுதானா? அவ்வளோதான், வேற என்ன? இது வெறும் பாஸ் அண்ட் லேபர் ரிலேஷன்ஷிப் தானா, இல்ல அதுக்கும் மேல வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்பா? நினைச்சேன் அடுத்து நீங்க இந்த கொஸ்டின் தான் கேட்பீங்கன்னு நினைச்சேன். தப்பு இல்லையே. ஒரு சாதாரண பொண்ணுக்கு அவ தகுதியை விட பெரிய ஆள் மேல லவ் வர்றதும், எல்லா வகையிலையும் சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழற ஒருத்தனுக்கு டேலண்டான சாதாரண பொண்ணு மேல சாஃப்ட் கார்னர் வர்றதும் லவ் வர்றதும் காமனா நடக்கிறது தானே? லவ் நான், அதுவும் அபிய. நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயம் நடந்தா கூட ஆச்சரியப்பட தேவையில்லைன்னு தோணுது. என்னை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னோட ஒர்க் ஸ்டைல பார்த்து என் லைஃப் ஸ்டைலும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா அது ரொம்ப தப்பு. என் ஒர்க் ஸ்டைல் எப்போ ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல இருக்கும். பட் என்னோட லைஃப் ஸ்டைல் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அந்த உயரத்தில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மா எனக்காக இந்தியாவில் இருக்க எல்லா ராயல் ஃபேமிலிஸ்லேயும் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கான பொண்ணுக்கு சொந்தமாக 20 வீடு பங்களா இருக்குன்னு சொன்னா நான் ஒரே வார்த்தையில் நோன்னு சொல்லிடுவேன். அந்த பொண்ணுக்கு சொந்தமாக ஒரு பேலஸ் இருக்கணும். என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு சொந்தமாக 10-20 காரில் இருக்கக்கூடாது. மினிமம் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டாவது இருக்கணும். என்னோட கனவு, என்னோட லைஃப், என்னோட ஆம்பிஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேற. ஆனால் இங்கே ஒர்க்கர்ஸை பார்க்குற அசோக் வேற. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாவ், அகைன் அண்ட் அகைன் நீ சம்திங் டிஃபரெண்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க அசோக். சூப்பர், சிம்பிளி சூப்பர். ஆனால் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு எதிராக நீங்கள் தானே வேலை செஞ்சீங்க. ஹேய், தட்ஸ் ஜஸ்ட் அ கேம். நம்ம ஃபேமிலியில நமக்குள்ள நடந்த ஒரு ஆரோக்கியமான போட்டி அசோக். அது முடிஞ்சு போச்சு. இப்போ நீ என் பாஸ், நான் உன் எம்ப்ளாயி, அவ்வளவுதான். நீ ஒரு பாஸா சொல்றத நான் ஒரு எம்ப்ளாயியா செய்ய போறேன். தட்ஸ் ஆல். சொல்லு, என்ன செய்யணும்? தட்ஸ் வெரி சிம்பிள். நான் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க. நம்ம கம்பெனியும் பிஸ்னஸையும் நானே பார்த்துக்கிறேன். டேக் கேர்க்கா. குட் நைட். பொண்ணு தானே பாக்குறேன். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் அசந்து போய் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறேன்டா.